ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுகிண்டியா சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா முருங்கைக்காய் ஊறுகாய் சிம்பிளாக டேஸ்டியாக எப்படி பண்ணலாம் வாங்க வீடியோக்கு போகலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். 1 கப் அளவுக்கு ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு, 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 3 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் காயப்பொடி, 5 முருங்கைக்காய், ஒரு 5 பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுக்கோங்க. புளியோட குவான்டிட்டி அதிகமாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதை நம்ம ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சுடு தண்ணியால் நம்ம இதை ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வறுத்து விடுங்க. நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1 கப் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகணும். இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த 5 முருங்கைக்காவை நம்ம இது கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் மூடி போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த புளியோட கரைசலை நம்ம கெட்டியான பதத்துக்கு ஒரு ஃபில்ட்ரு பண்ணி நம்ம வடித்து எடுத்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இது கூட அந்த முருங்கைக்காய் கூட இந்த புளி தண்ணியை நம்ம இதை ஆட் பண்ணிடலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் வத்தல் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அந்த முருங்கைக்காய் உடஞ்சிடாமல் லைட்டாக பரட்டி விடுங்க. அந்த எண்ணெயிலே வத்தல் பொடி நல்லா வதங்கி வரணும். அப்போ தான் அந்த கலர் கிடைக்கும். இது கூட 1 டீஸ்பூன் காயப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபைனலாக தாளிப்பு பார்த்துடலாம். 1 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை நம்ம முருங்கைக்காய் கூட ஆட் பண்ணிடலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட நம்ம வெந்தயத்தை பொடி பண்ணி வச்சதை இது கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ பரட்டி விடுங்க. லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அந்த தண்ணியெலாம் சுண்டி இந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வேறு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். முருங்கைக்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.